அன்புள்ள ஆண்டவரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். லூக்கா 19 சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று கண்டு கொள்ள வகை தேடினான். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள வகை தேடினான். அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வருவான்னு தெரிஞ்சு அவன் அதுக்கு முன்னாடியே போய் அவன் குள்ளனாக இருந்ததுனால மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனால் வேதத்தில் அவன் இயேசுவை பார்த்தான்னு வேதத்தில் போடல. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தோன்னா நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, நான் இன்றைக்கி உன் வீட்டில் தங்கணுன்ற. இவன் இயேசுவை பார்க்க போனான், ஆனால் ஆண்டவர் நின்று அவனை பார்த்துட்டார். இல்லையா? நம்ம கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்மை ஆச்சரியமான வகையில் ஒரு அதிசயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் தங்குறேன்றார். ஆண்டவரே, என்னுடைய ஆசையை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் அநியாயமாக வாங்கியிருந்தால் நாளை தனியாக திருப்பி தரேன் அப்படின்றான். அவர் என்ன சொல்கிறாரு? உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்றார். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அடையுது. இந்த நாட்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட மறுரூபத்தை நம்மக்கிட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்குறார். இல்லையா? கர்த்தருக்காக நிற்கிறது, சாட்சியாக இருக்கிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது, விடிய காலையில் எழுந்து முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தும் போது தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும். அல்லேலூயா. ஒரு மறுரூபம் வேணும்னா விடிய காலையில் எழுந்து முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும். அல்லேலூயா.